ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயிலாக சிலபஸும் சரி, எந்தெந்த டாபிக்ஸ் படிக்கணும், எந்தெந்த ஏரியாவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கமெண்ட்ஸில் பார்க்குறேன். சரி, அவங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஆர்ஆர்பி எழுத போகிறீங்க, இல்லை ஏற்கனவே எழுதியிருந்தாலும் எனக்கு எந்த ஏரியாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு தெரியலங்கிறவங்களுக்காக ஒரு சின்ன சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வந்து சிலபஸையும் டிஸ்கஸ் பண்ணுவோம், எந்தெந்த டாபிக்ஸ் படிக்கணுங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆர்ஆர்பியோட குரூப் டி லெவல் 1க்கான வேக்கன்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதில் வேக்கன்சி வந்து கிட்டத்தட்ட 22,195 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10வது முடிச்சிருந்தா போதும். எப்போவுமே இருக்க மாதிரி 10வது பாஸ் பண்ணியிருக்கணும், ஐடிஐ அந்த ரேஞ்சில் இருந்தாலே போதும். இந்த எக்ஸாம் முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஏற்கனவே ரெகுலராக நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரியும். இல்லை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எழுதவே போகிறேங்கிறவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். சிஸ்டத்தில் தான் நீங்கள் வந்து பரீட்சை எழுத போகிறீங்க. எக்ஸாம் வந்து ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் இருக்காது. வெறும் 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் தான் உங்கள் எக்ஸாமே. சரிங்களா? இந்த 1.5 மணி நேரத்தில் தான் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க இந்த எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நேரம். ஏன்னா இதில் நீங்கள் ஒரு நிமிஷம் விட்டாலும் கஷ்டம்தான். ஸோ முடிஞ்சளவு அவங்க கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுறதே உங்களோட டயத்தை எப்படி இது பண்ணணும், அந்த டயத்தை வந்து அந்த 90 நிமிஷத்துக்குள்ளே அந்த 100 கேள்வியை உங்களால் வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ண விடாத மாதிரி தான் கொஷின்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மொத்தம் இதில் எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஷினுக்கும் 1 மார்க். சரிங்களா? சரி, இப்போ இந்த 100 கொஷினை எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 டாப்பிக்காக வந்து இவங்க ஃபஸ்ட்டு பிரிக்கிறாங்க. அதாவது பாடங்களாக பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். சரிங்களா? டாபிக் வேண்டாம், பாடங்களாக பிரிக்கிறாங்க. அதில் முதல் பாடம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். சரிங்களா? இந்த ஜென்ரல் சயின்ஸில் எவ்வளோ கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 100ல் 25 கேள்வி இந்த அறிவியல் சார்ந்த பாடங்களுக்கு கொடுக்குறாங்க. அதன் பிறகு மேத்தமேட்டிக்ஸ், இந்த கணக்கு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து 25 கேள்வி. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு மேக்ஸு இதுவே கிட்டத்தட்ட பாதி 50 மார்க்குக்கு வந்துருச்சு. அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங்னும் சொல்லுவாங்க. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா 30 கேள்விகள், அதிகமான மார்க் கேள்விகள் கேட்கப்படக்கூடியது இதில் தான். இதுவும் முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா இது மேக்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸாக இருக்காது. அது கொஞ்சம் நான் என்னன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ். அப்புறம் இந்த இது எது சம்மந்தப்பட்டதாக இருக்கும்னா இந்த நாட்டு நடப்பு, நீங்கள் எந்த அளவு கரண்ட் நியூஸில் இந்த இன்றைய காலத்தில் நீங்கள் வந்து அப்டேட்டில் இருக்கீங்கிறத இந்த பாடம் மூலயமா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அது ஒரு 20 கேள்வி, மொத்தம் 100 கேள்வி. அப்போ உங்களுக்கு தோணும், அப்போ ஈஸியாக நான் 100 கேள்வினா எல்லாத்தையுமே முடிஞ்சளவு ஒரு 60 to 70 கரெக்டாக எழுதிட்டாலே போதும் போல இருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதில் நெகட்டிவ் மார்க் உண்டு. அதுதான் ஒரு பிரச்சனை. நெகட்டிவ் மார்க் எவ்வளோன்னா 1/3 மார்க். நீங்கள் வந்து ஒரு கேள்வி தப்பாக எழுதுனா உங்களுக்கு போகும். அதாவது இப்போ நீங்கள் 3 கேள்வி தப்பாக எழுதுறீங்கன்னா நீங்கள் சரியாக எழுதுன ஒரு கேள்வியோட மார்க்கு போயிடும். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நீங்கள் 70 எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ணிட்டீங்க, 100 கொஷினையுமே அட்டன் பண்ணிட்டீங்க, 70 கொஷின் கரெக்டு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, 70 மார்க் வந்துடும் நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. மீதி 30 கேள்வி தப்பாக எழுதிருக்கீங்களா, அதை 1/3யோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30 பண்ணால் எவ்வளோ வரும்? 10 மார்க்கு. இந்த 10 மார்க்கை நீங்கள் எடுத்த 70ல் கழிச்சிடுவாங்க. அப்போ 60 தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படி நெகட்டிவ் மார்க்கு உண்டு. ஸோ அதனால் கவனமாக அட்டன் பண்ணணும். இப்போ சிலபஸ்க்கு போவோம். சிலபஸில் ஒரு இதுலேயுமே என்னென்ன டாபிக்ஸ்னு பார்ப்போம். இப்போ நம்ம 4 பாடம் பார்த்தோமா, அதில் மேக்ஸ்னு ஒரு பாடம் பார்த்தோமா, மேக்ஸில் 25 மார்க் வருதுன்னு பார்த்தோம். அதில் எந்தெந்த தலைப்பெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னா நம்பர் சிஸ்டம்னு பார்க்கணும், போர்ட் மாஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் ஃப்ராக்ஷன், எல்சிஎம் பார்க்கணும், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபன்ஷன், பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, மென்சுரேஷன் 2D 3D ரெண்டுமே பார்க்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அதில் டிஸ்கவுண்ட் கான்செப்ட்டும் பார்க்கணும், அல்ஜிப்ரா பார்க்கணும்.
ஜாமெண்ட்ரி, அப்புறம் வந்து டிக்னாமெண்ட்ரிலாம் பார்க்கணும், ஸ்கொயர் ரூட்ஸு, ஏஜ் ப்ராப்ளம்ஸ், பைப்பு, டைம் அண்ட் அப்புறம் வந்து நிறைய இருக்குது, கிளாக்கு, கேலண்டரு, இது மாதிரி நிறைய டாபிக் இருக்குது. ஆனால் இதை எதுலேருந்து அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் இது, இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னுமே நிறைய டாபிக்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இது அவங்க கொடுத்துருக்குற சிலபஸ். அடுத்தது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சொன்னேன்ல, அதில் வந்து அதுலேயுமே நிறையா இருக்குது. நம்பர் சிஸ்டம் மாதிரி நம்பர் சீரீஸ் அது இருக்குது, அனலாஜிக்கல் இருக்குது, அப்புறம் கோடிங் டீகோடிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் சிம்பிள்ஸை கொடுத்துமே நிறைய கொஷின்ஸ் வரும். ஜம்பிளிங் இருக்குது, வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே சில இது இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறது இருக்கும், டைரக்ஷன்ஸு, கேல்சிஃபிகேஷன் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டுன்னு இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆனால் இது கம்ப்ளீட்டாக மேக்ஸாக இருக்காது, சரிங்களா? இப்போ நீங்கள் போன இது பார்த்த இத்தனை டாபிக்ஸ் பார்த்தீங்கல்ல இந்த மேக்ஸில், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆக்சுவலாக மேக்ஸ் கான்செப்டோட ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க யூடியூப்லலாம் வீடியோஸ், ஒவ்வொன்றுக்கும் நான் ஷார்ட்கட் வீடியோஸ் பார்க்க போகிறேன், அதில் இருக்க மாதிரியே ஷார்ட்கட் வீடியோஸ் பார்க்க போகிறேன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் போய் ஷார்ட்கட் வீடியோவாக பாருங்கள். மோஸ்ட்லி அந்த கொஷின்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நாளுக்கு நாள் ரொம்ப அப்டேட் ஆகிட்டே போகுது. அவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவுமே ஷார்ட்கட்டில் வர மாதிரி வரமாட்டேங்குது, ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அந்த கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்கங்கிற கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை அட்டன் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. மேபி அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அதில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மேக்ஸ் மைண்ட் செட் இருக்குன்னா நீங்கள் அது இப்போ நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு அந்த கணக்கு, அந்த டாப்பிக்கான பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், புரியுதுங்களா? ஆனால் இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு மேக்ஸை தாண்டிலும் உங்களுக்கு க்ரியேட்டிவ் மைண்ட் நிறைய இருக்கணும், விஷுவல் மைண்டு இருக்கணும். விஷுவல்னால் அசம்ஷன் பண்ணணும். இந்த டேட்டா அவங்க கொடுத்துருக்க டேட்டா படி இந்த டேட்டாவுக்கு இது தான் கரெக்ட்னா அப்போ பேலன்ஸ் இதுதான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அசியூம் பண்ண தெரியணும், ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்கை உங்களால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும், சரிங்களா? சொல்லப்போனால் இதில் தான் 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்டு நடப்புனா நான் இப்போ என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் கிடையாது. அவங்களே பர்டிகுலராக சில டாபிக்ஸ் கொடுத்துட்டாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நீங்கள் நினைக்கலாம் ஜென்ரல் சயின்ஸ் தான் இருக்கேப்பா, அப்புறம் என்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா? அது ஜென்ரல் சயின்ஸ் வேறு. இந்த கரண்ட் அஃபேர்ஸில் சயின்ஸ் எப்படின்னா, ஏதாவது ஒரு புது கண்டுபிடிப்பு, இப்போ இந்தியா சார்ந்து ஒரு புது கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அறிவியல் துறையில் ஏதாவது ஒரு சாதனைகள் செய்யப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அவங்க கரண்ட் அஃபேர்ஸாக கேட்பாங்க. ஸ்போர்ட்ஸில் ஏதாவது இந்திய அணி, ஒரு கிரிக்கெட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கிரிக்கெட்டுன்னு கிடையாது, நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஒரு கொக்கோவில் கோல்டு மெடல் வாங்கினதாக இருக்கட்டும், இல்லை யாராவது ஒருத்தர் ஒரு ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஒரு இதில் பதக்கம் வாங்கியிருக்கலாம், அல்லது ஒரு ஏஷியன் கேம்ஸில் ஜெயிச்சிருக்கலாம், அது மாதிரி கேட்பாங்க. கல்ச்சர்னால் இப்போ ரொம்ப பழமை வாய்ந்த சில விஷயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கலாம், ரொம்ப புராதனமான விஷயங்களாக இருக்கலாம், அதெல்லாமே நீங்கள் பார்க்கணும். பர்சனாலிட்டி, சில முக்கியத்துவம் மிக்க ஆட்கள், அவங்க செய்யக்கூடிய சாதனைகள். அப்புறம் எக்கனாமிக், இப்போ பட்ஜெட், இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க பட்ஜெட்டில் 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிலிருந்து கூட கொஷின்ஸ் கேட்கப்படும். எந்த துறைக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, நித்தி ஆயோக்கை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. எக்கனாமி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பாலிட்டியில் முக்கியமான கான்ஸ்டியூஷன், சில ஆர்டிக்கல், இல்லை ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும், அது சம்மந்தமாக இருக்கிற ஆர்டிக்கல் எது அப்படி கூட கேட்கலாம். பிரியாம்புலை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏதாவது சிஐஏ, அது மாதிரி விஷயங்களையும் நீங்கள் தேடி படிக்கணும். சொல்லப்போனால் நானே நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட் போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அதாவது டெய்லியுமே போட்டால் நீங்கள் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கே தெரியும், கொஞ்சம் பேர் தான் இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறீங்க. ஸோ அதுக்காக நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு வாரத்துக்கு, இப்போ இந்த வாரம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த வாரத்தோட எண்டில் இந்த வாரம் பூரா நடந்ததில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா தலைப்புலையும் எடுத்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அது மாதிரி வேணுமான்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அப்புறம் சயின்ஸ் எடுத்துக்கிட்ட வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸ் 3 டாபிக் தான் நமக்கே தெரியும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பயாலஜி ரிலேட்டட் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் 10வது ஸ்டாண்டர்ட்னா நம்ம ஸ்கூல் புக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இல்லை, அவங்க சிபிஎஸ்சின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குமே இண்டிவிஜுவலாக நான் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே நம்ம டெலகிராம் சேனலில் நான் ஒரு மெசேஜில் போட்டிருந்தேன்.
ஃபிசிக்ஸ்க்கு ஏதாவது படிக்கணும், கெமிஸ்ட்ரிக்கு, பயாலஜிக்கு, ஆர்ஆர்பி படிக்கிறவங்க நான் மெசேஜ் போட்டிருந்தேன். உங்களுக்கு வேணுனாலும் சொல்லுங்கள், நான் கமெண்ட் செக்ஷனில் அதை பின் பண்ணுறேன். யாராவது வேணும்னா சொல்லுங்கள், பின் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ தான் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னா, ஒரு லாஸ்ட்டு 5 வருஷம் கொஷின் பேப்பரை நம்ம ரொம்ப சிம்பிள் நெட்லேயே உங்களுக்கு இருக்கும். அந்த 5 வருஷம் கொஷினை வந்து நீங்கள் எடுத்து பார்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் 30 கொஷின், ஒரு பெரிய ஏரியா. இதில் அவ்வளோ சிலபஸ் இருக்கேன், நான் அவ்வளவையும் படிக்கணுமான்னு கேட்டால் வேலை வேணும்னா படித்து தான் ஆகணும். ஆனால் நீங்கள் அவ்வளவு படிக்கிறீங்களோ இல்லையோ கட்டாயம் இந்த இப்போ நான் ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்கள், இந்த 8 தான் நீங்கள் படிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் சீரிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் சீரிஸ் ரிலேட்டடில் வரக்கூடிய கேள்விகள் தெரிஞ்சிருக்கு. காரணம் 5லேருந்து 7 கேள்வி ஒரு கொஷின் பேப்பர் கேட்குறாங்கப்பா. அப்போ எவ்வளோ ப்ரியாரிட்டி பாருங்கள். இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ நம்பர் சீரீஸு. அப்புறம் கோடிங் டீகோடிங் கண்டிப்பாக கேட்டுறாங்க. 3லேருந்து 5 கொஷின் இது வருது. அப்புறம் பசில்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸு, அனாலஜிக்கல் வருது, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனு, பிளட் ரிலேஷன், வென் டயக்ராம். இந்த இதுலேருந்து மட்டுமே அப்படியே போக போக ப்ரியாரிட்டி அப்படியே நான் ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருப்பேன். அதிகத்துலேருந்து கம்மியாக வர மாதிரி எழுதியிருப்பேன். வென் டயக்ராம் ஒரு கொஷின் தான் கேட்குறாங்க. பிளட் ரிலேஷனில் ஒரு 2 வந்துடுது. ஸோ இந்த கொஷினில் வந்துடுது. அப்போ மீதி டாபிக்ஸ்லாம் படிக்கவே இல்லையான்னு கேட்டால் அவங்க வந்து கண்டினியூவாக ஒரு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. இந்த எக்ஸாம் கேட்டிருக்காங்க ஒரு கொஷின், அடுத்த எக்ஸாமில் இல்லை, இன்னொரு எக்ஸாம் கழிச்சு வருது. ஆனால் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அப்போ இதை பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? இதுலேருந்து வர கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ச் பை இன்ச் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன், 25 மார்க் வருதுங்களா. சிம்பிளிஃபிகேஷன் கண்டிப்பாக கேட்குறாங்க, ஹை ப்ரியாரிட்டியாக அதுதான். அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, அதிலே பைப் ரிலேட்டட் சம்மு, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இல்லைனா பர்சன்டேஜ் வந்து ஒரு 3 to 4 கேட்டுடுறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸு இல்லைனா சிம்பிள் அண்ட் காம்பவுண்டன்ஸில் 2 to 3 கேட்குறாங்க. மென்சுரேஷனில் ஒரு 2 to 3. அப்புறம் டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸில் ஒரு 2 to 3. அல்ஜிப்ரா அல்லது ஜாமெட்ரி டேரெக்டாக மேக்ஸ் கொடுத்து ஃபார்முலா வர்றது 1 or 2 அந்த மாதிரி தான் வருது. ஸோ இது உங்களோட ஒரு ப்ரியாரிட்டி லிஸ்ட்டாக இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 மார்க்ஸு. ஆனால் 3 டாபிக் தான் அப்படின்னா ஃபிசிக்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட 9லேருந்து 11 கொஷின் கேட்குறாங்க. இதில் வந்து சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் என்னென்ன டாபிக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன், அதை மட்டும் படிங்க. கிட்டத்தட்ட 9 கொஷின்ஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரி 8 to 10, பயாலஜி கொஞ்சம் கம்மி தான், 5 to 7 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்தது கடைசியாக சொன்னது கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் சிஏஏ கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று தான், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் சிஏ. அதில் கரண்ட் அஃபேர்ஸ் 8 to 10 கொஷின் அப்படி தான் வரும். டேரெக்டாகவே ஒரு நீங்கள் நிறைய நியூஸ் பார்க்கணும், ஓகேங்களா? நியூஸ் பார்க்கணும், அல்லது நியூஸ் பார்க்கலனாலும் நியூஸ்னால் நீங்கள் நம்ம ஊர் நியூஸ் தான் பார்ப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் நியூஸ் பார்க்கணும். அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் ஒரு 2 to 3 தான். பாருங்களேன், அடுத்தே பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் தான் 8 to 10 அந்த 20. அடுத்ததெல்லாம் சும்மா டேரெக்டாக தான் கேட்குற மாதிரி இருக்கும். பாலிட்டி ரிலேட்டடில் ஒரு 2 to 3, அப்புறம் வந்து புவியியல் சார்ந்து 2 to 3, கடைசியாக பொருளாதாரம் எக்கனாமிக்கில் ஒரு 1 or 2 கொஷின்ஸ். ஸோ இப்படி நீங்கள் பிரித்து படிக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய விஷயம் இது பண்ண முடியும். ஸோ நோட்டு நீங்கள் வந்து ஒன்று போட்டுருங்க, ஒரு டாப்பிக்குமே ஒவ்வொன்றையுமே படிங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ்க்கு வீடியோ வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் அல்லது கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட போதும். எந்த டாப்பிக்கு அதிகமான மெசேஜ் வருதோ நான் அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி எடுத்து இது பண்ணுவேன். என்னால் ஏன் ரெகுலராக வீடியோ போட முடியலன்னா உங்களுக்கே தெரியும், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக கொஞ்சம் ஒர்க்கு வந்து ஷிஃப்ட்டு மாறி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் என்னால் ஃபுல் டைமாக வீடியோ போடுறது ரொம்ப லாஸ்ட் ஒரு 6 monthலாம் ரொம்ப மோசமாக போணுச்சு. அதுலேயும் இப்போ தான் இப்போ திருப்பி ஒரு மாதமாக தான் கொஞ்சமாக டயத்தை ஒதுக்கி இது பண்ணிகிட்ருக்கேன். சொல்லப்போனால் இந்த வீடியோவே நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நான் சண்டே ஒரு நாள் இருந்தால் போதும், நிறைய டாபிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அப்புறம் டெய்லி ஒன்று இது பண்ணுவேன். உங்களுக்கு எந்த டாப்பிக்லேருந்து வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சுக்கிட்டு ஆழமாக படிங்க. வேறு எது வேணுனாலும் மெசேஜ் பண்ணலாம். டெலகிராம் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எனக்கு தெரியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன், அதுக்கான இது பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கடைசியாக தான் கேட்குறேன், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, பார்த்து பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.